வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21 verse 18 to 23. சொல்லுங்கள், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21 verse 18 to 23. ஸோ இது பார்க்க போது ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இஸ் எம்ஃபசைசிங் சம்திங் தட் வி சீன் பிஃபோர். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது நிறைய முறை திரும்பியும் சாலமன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு, விச் இஸ் ஆர் வேர்ட்ஸ். நம்மளோட வார்த்தைகளை சாலமன் நம்ம திரும்பி ரிமைண்ட் பண்ணுறாரு. என்ன, நம்ம வார்த்தைகளோட முக்கியத்துவம், நம்ம வார்த்தைகளோட பின்விளைவுகளை பற்றி இவர் இங்கே ரிமைண்ட் பண்ணுறார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வார்த்தைகளும் நம்ம செயல்களும் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையை ஷேப் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வார்த்தையில் கொஞ்சம் அடங்கி இருக்கிறது என்ன பண்ணும், நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா கேர்லெஸ்ஸாக சும்மா பேசுகிறது நம்மளை என்ன பண்ணும், அழிக்கும்னு சாலமன் இங்கே சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வசனம் verse 23 which says, whoever keeps his mouth and his tongue keeps himself out of trouble. Whoever keeps his mouth and his tongue keeps himself out of trouble. ஸோ இதில் இருக்க நம்ம எடுக்க போகிற டேக்அவே வெரி சிம்பிள். ஏன்னா நம்ம நிறைய முறை இதை பார்த்துருக்கோம். ஏன்னா நான் சொல்லுவேன், சாலமோன் நிறைய முறை இதை சொல்லியிருக்கார். சாலமோன் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாடில் இயேசுவும் இதை நிறைய முறை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கார். which is think before you speak, our words matter. அதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். நம்ம வார்த்தைகளோட விளைவுகள் மிக பெரியது. ஸோ தேட் இஸ் த மெயின் திங் டு டேக் அவே. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன அனாலஜினா ரெண்டு சொல்கிறேன். ஏற்கனவே ஒன்று சொன்னது என்னென்னா, ஒரு காட்டுத்தீ எப்படி ஆரம்பிக்கும், எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பெரிய டேங்கர் எடுத்து பெட்ரோலு இல்லை கேசலின் ஊற்றி பற்றி பெட்டி வச்சு பற்றி எரியாது. அப்படியே பெருசாக தொடங்காது காட்டுத்தீ. எப்படி தொடங்கும்னா, ஒரு சின்ன ட்ரை பேட்ச், ஒரு சின்ன இடத்துல விதை இருக்கும், விதை இல்லைன்னா கட்டை இல்லைன்னா சின்ன இலை அப்படியே காஞ்சி போயிருக்கும். அந்த சூட்டில் என்ன ஆகும், அந்த காஞ்சி போன இலை ரொம்ப சூடு இன்க்ரீஸ் ஆகி ஃபஸ்ட்டு சின்னதாக புகை வரும். அந்த புகையிலேருந்து அப்படியே நெருப்பு வரும். அந்த நெருப்புலேருந்து என்ன ஆகும், பக்கத்தில் இருக்க செடிக்கெல்லாம் பரவும். அதுக்கப்புறம் மரங்களுக்கு பரவும். அதுக்கப்புறம் மரங்கள்லேருந்து வேறு மரத்துக்கு பரவி அது என்ன ஆகும், அப்படியே எப்படி எதோட இம்பேக்டாக இருக்கும்னா, அப்படியே காற்று எந்த டைரெக்ஷன் போதோ அப்படியே அந்த டைரெக்ஷனுக்கு என்ன போகும், நெருப்பும் பற்றி அதுக்கடுத்து ஒரு பெரிய புயல் மாதிரி ஆகிடும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காட்டுத்தீ ஃபுல் ஃபோர்ஸில் காட்டுத்தீ நல்லா மரத்தோடு பேர்ன் ஆகிட்டு இருந்தா, எரிஞ்சிக்கிட்டு இருந்தா, அப்படி காற்று அப்படி புயலோட அப்படியே நீங்கள் படத்தில் நரகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும், அவ்வளோ சூடாக, அவ்வளோ பயங்கரமாக. ஆனால் எப்படி ஆரம்பித்தது, அதெல்லாம் ஒரு சின்ன காஞ்சி போன இலை. சில காட்டுத்தீ எப்படி ஆகும்னா, சில பேர் சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போடுவாங்க அணைக்காமல், அதுலேருந்து தொடங்கும். அந்த மாதிரி there are several reasons for a forest fire to begin. பட் these எல்லாமே ஆனால் பிகினில் மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரலாக எப்படி தொடங்கும்னா, ஒரு சின்ன காஞ்சி போன இலையிலேருந்து தான் எப்படி தொடங்கும். அதுலேருந்து தொடங்குற அந்த சின்ன காஞ்சி போன இலையால் அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், சாலமன், நானும் நிறைய டிவோஷனை சொன்னது, சாலமன் இஸ் எம்ஃபசைசிங் which is our words are valuable, our words have similar effect. நம்ம வார்த்தைகள் ரொம்ப விலை உயர்ந்தது. நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குது. நம்ம நினச்சிக்கலாம், என் பேச்சை யார் கேட்பா, என் பேச்சை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், there are people who care, there will always be people. யாரோ உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறதும் மதிக்கிறதுக்கு இருப்பாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேர்லெஸ்ஸாக யோசிக்காமல் ஏதோ வார்த்தைகள் சொன்னால் அதுக்கு பின்விளைவுகள் பெருசாக இருக்கும்னு சாலமன் நீங்கள் நம்மளுக்கு ரொம்ப நிறைய வாட்டி ரிமைண்ட் பண்ணுறது இது ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ எப்படி இதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், சின்ன அப்ளிகேஷன். எப்போவுமே ஒருத்தங்க நம்ம பேசும்போது, நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லும் போது எப்போவுமே என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக கேப் விட்டுட்டு யோசிச்சுட்டு பதில் சொல்லும். ஏன்னா நம்ம டக்குன்னு பதில் சொன்னால் என்ன பண்ணோம், நம்ம எமோஷன்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறோம். ஸோ நம்ம கோவத்தில் இருந்தால் நம்ம கோவத்தில் டக்குன்னு ரிப்ளை பண்ணுறோம், இல்லை சோகத்தில் இருந்தால் சோகத்தில் ஏதோ சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் ரிப்ளை பண்ணும்போது எப்போவுமே அவங்க சொல்லிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 செகண்ட் ஆச்சு யோசித்து டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து நம்ம வார்த்தையை சொல்லணும். ஏன்னா நம்ம வார்த்தைக்கு நம்மளே என்ன பண்ணணும், வேல்யூ கொடுக்கணும். சும்மா வார்த்தையை தூக்கி போடாமல் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் வேல்யூ டு ஆர் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் இரண்டாவது என்னென்னா, அப்போது நெருப்பு தொடங்கிச்சு. அதாவது அந்த காஞ்சி போன இலையிலேருந்து நெருப்பு வந்துச்சு. அதாவது நீங்கள் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டீங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும், அது பெரிய காட்டுத்தீ ஆகிறதுக்குள்ளே அது மரத்துக்கிட்ட மரம் போய் ஒரு பெரிய ஏரியாவை
ஏரியா ஃபுல்லாக பரவுறதுக்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம அதை அணைக்கணும். அணைக்கிறது எப்படி, நம்ம தான் போய் தாழ்மையாக இறங்கி மன்னிப்பு கேட்டு ஏன் தப்பாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டு நம்ம தான் மன்னிப்பு கேட்டு தாழ்மையாக என்ன பண்ணணும், அதை அமெண்ட் பண்ணணும். we have to amend that mistake. ஸோ என்ன பண்ணக்கூடாது, இல்லை நான் இது தப்பு பண்ணலையே அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்லை பேச மாட்டேன்னு சொல்லி என்ன தீ வந்து பெருசாகிட்டே இருக்கும். அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளே இறங்கி போய் நம்ம தவறு செய்யாமல் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு, இஃப் வி டூ கேர் ஃபார் த பர்சன், இஃப் வி டூ லவ் த பர்சன், இஃப் வி டூ அப்ரிஷியேட் த பர்சன், தென் ஆஸ் அ பிகர் மேன் வி ஹேவ் டு கோ டவுன் அண்ட் அப்பாலஜைஸ். நம்ம என்ன பண்ணோம், அவங்கள நேசிக்கிறவங்களா இருந்தால் அவங்கள நம்ம வந்து நெருங்கினவங்களா இருந்தால் நம்ம தான் என்ன பண்ணணும், கீழே இறங்கி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நம்ம தவறு செய்யாமல் இருந்தாலும் நம்ம தான் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணணும், தாழ்மையாக இறங்கி பேசணும். ஸோ that is what I want us to take away. Thank you.